ஹலோ, வணக்கம், வாங்க. வெல்கம் டு சமையல் சுவை. இது நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ரெசிபில சுவையான சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ இந்த சேனல்ன்றதுனால ஒரு ஸ்வீட் ரெசிபி போஸ்ட் பண்ணலான்னு நெனச்சேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரெஷர் பேன்ல பண்ண போறேன் இந்த சக்கரை பொங்கல. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இது வந்து நீங்க ப்ரெஷர் குக்கர்லயும் பண்ணலாம். பட் நான் வந்து ஓப்பன் பாட்ல தான் பண்ண போறேன். ஸோ நீங்க ஏதாவது பானை, இல்ல ப்ரெஷர் பேன், நான்ஸ்டிக் பேன் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாசிப்பருப்பு நான் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அவ்வளோன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பாதி 1/2 கப் ரா ரைஸ் எடுக்கிற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்றேன். ஸோ 1/2 கப் அரிசிக்கு வந்து சும்மா 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா போதும். சும்மா நெறைய போட்டிங்கன்னா அது வந்து பொங்கல் மாரி ஆயிடும். டேஸ்ட் நல்லாவே இருக்காது. சர்க்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பு சும்மா நானும் போட்டேன்றது அவ்வளோதான் போடணும். சொன்ன மாரி இத நான் ஓப்பன் பாட்ல குக் பண்ண போறேன். ஸோ அதனால வந்து நான் வந்து தண்ணி அளவு எதுவும் குடுக்கல. நம்ம சமைக்க சமைக்க அது வேக வேக தண்ணி வத்த வத்த நம்ம தண்ணி ஊத்திட்டே இருப்போம். அதனால நான் தண்ணி அளவு எதுவும் குடுக்கல. இந்த பாசிப்பருப்பு வந்து நெய்யில நல்லா வறுத்துருக்கேன். நீங்க வறுக்காமயும் அப்படியே போடலாம். வறுக்கிறதுக்கு வந்து 2 ரீசன். ஒண்ணு நல்ல வாசமா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த மாரி ஓப்பன் பாட்ல குக் பண்ணும்போது பாசிப்பருப்பு வேக வேக அது கொஞ்சம் பொங்கி வரும். இந்த நெய்யோ இல்ல எண்ணெயோ நீங்க சேர்த்தீங்கன்னா பொங்கி வர்றத வந்து நம்ம தவிர்க்கலாம். இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். அ நடுவுல வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது மாரி பானையிலயோ இல்ல பாட்லயோ குக் பண்ணும்போது நீங்க பக்கத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தண்ணி வத்திருச்சுன்னா அடி பிடிச்சிரும். அதனால தான் நல்லா அடி கனமுள்ள கடாயோ, இல்ல வாணலியோ, இல்ல பானையோ அதாவது எடுத்துக்கோங்க. இது நல்லா வேகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாசிப்பருப்பு வெந்துட்டே இருக்கு. ஒரு 80 to 90% வரைக்கும் வெந்தா போரும். அதுக்குள்ள வந்து நம்ம வெல்லத்த கரைச்சு வச்சுக்கலாம். நான் 1/2 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசிக்கு 1/2லிருந்து 3/4 கப் வெல்லம் வரைக்கும் எடுக்கலாம். ஆனா வந்து இது டோட்டலி உங்க டேஸ்ட்ட பொறுத்து. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அத பொறுத்து இருக்கு. இன்னொன்னு வந்து ஒரு சில வெல்லம் வந்து அவ்வளோ இனிப்பு இருக்காது. சில வெல்லம் வந்து நல்ல இனிப்பு தரும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி வந்து அ நீங்க வெல்லத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு எந்த கம்பி பதமோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம தண்ணீல கொஞ்சம் கரைச்சு அது கரையிற வரைக்கும் அது வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில வந்து டைரக்ட்டா நம்ப அரிசி எல்லாம் வெந்த அப்புறம் ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கலாம். ஏன்னா என்ன குவாலிட்டி வெல்லம் நீங்க எடுத்தாலும் கண்டிப்பா கொஞ்சமாவது மண் இருக்கும். அதனால வந்து நம்ப ஃபில்டர் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் மோரோவர் நான் இன்னைக்கு எந்த கலரும் யூஸ் பண்ணல. இந்த வெல்லமே வந்து எனக்கு நல்ல கலர் குடுக்கும். என் வெல்லம் வந்து லைட் கலரா இருந்தா கூட நான் கலர் சேர்க்க மாட்டேன். ஏன்னா, அது சர்க்கரை பொங்கல் நேச்சுரல் கலரா இருந்தாவே நல்லாருக்கும். இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ அரிசி 1/2 கப்பு நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சேன். ஊற வச்சா கொஞ்சம் சீக்கிரமா வேகும். அதனால நான் கழுவி ஊற வச்ச அரிசிய வந்து இப்ப ஆட் பண்றேன். பாசிப்பருப்பு வந்து ஜஸ்ட் 80, 90% தான் வெந்திருக்கு. பேலன்ஸ் வந்து இந்த அரிசி வேகும்போதே அது நல்லா வெந்துரும். அரிசிய வந்து கொஞ்சம் நல்லா மூங் தாலோட ஃப்ரை பண்ணிட்டு, நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். சொன்ன மாரி தண்ணிக்கு எந்த அளவும் கிடையாதுங்க. நம்ப அது குக் ஆக ஆக நம்ம தண்ணி ஊத்திட்டே இருக்க வேண்டியது தான். அரிசி வந்து நல்லா குழைய வேக வைக்கணும். நீங்க வந்து குக்கிங் ஃப்ளேவர்ஸ்ல பிசிபேல பாத் ரெசிபி பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த அதே கன்சிஸ்டன்சில தான் நம்ம பண்ண போறோம். ஏன்னா அரிசி கொஞ்சம் முழுசு முழுசா இருந்தா வந்து சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா இருக்காது. அதுக்குன்னு கஞ்சி மாரி கூட ஆயிடக்கூடாது. அரிசி தெரியணும். ஆனா தெரியாத மாரி இருக்கணும். அதுதாங்க சூப்பர் சர்க்கரை பொங்கலோடைய அடையாளம். இப்ப பார்த்தீங்கன்னா, 5லிருந்து 7 நிமிஷம் ஆச்சு நான் அரிசி போட்டு. அரிசி வெந்துருச்சு. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் முழுசு முழுசா இருக்கு. அது நமக்கு வேண்டாம். கொஞ்சம் குழையணும். அதனால இன்னும் தண்ணி ஊத்தி நம்ப குழைய வைக்கலாம். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். நீங்க பிரஷர் குக்கர்ல பண்றத விட கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். ஆனா டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம குழைய வேக வச்சுக்கலாம். இப்ப அரிசி வந்து நல்லா குழைய வெந்துருச்சு. நான் வந்து அந்த மரக்கரண்டிலருந்து இந்த கரண்டிய மாத்திட்டேன். இது வந்து எனக்கு மசிக்கிறதுக்கு வந்து நல்ல வாட்டமா இருந்ததுனால, நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அது வேகும்போதே கொஞ்சம் மசிச்ச மாரி கிளறி விட்டீங்கன்னா, ஈஸியா வந்து குழஞ்சிரும். இப்ப வந்து அரிசியும் பாசிப்பருப்பு இல்லாத இருக்கிற அடையாளமே தெரியாம போச்சு. அது மாரி தான் இருக்கணும் சர்க்கரை பொங்கலுக்கு. ரொம்ப வந்து பாசிப்பருப்பு தயவுசெய்து போட்றாதீங்க. இதுதான் கரெக்ட். 1/2 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டாலே போதும். இப்ப வந்து நான் சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு சிட்டிகையோட கம்மியா உப்பு போட்டிருக்கேன். எந்த ஸ்வீட் ரெசிபிக்கும் கொஞ்சம் ஒரு உப்பு போட்டீங்கன்னா, அந்த ஸ்வீட்ட வந்து தூக்கலா காட்டும். இப்ப வந்து நம்ம வெல்லத்த ஊத்திக்கலாம். நான் வெல்லத்த ஃபில்டர் பண்ணி
இதில ஊத்திக்கிறேன். பாருங்க இவ்ளோ மண் இருந்தது. அதனால தான் எந்த வெல்லமா இருந்தாலும் கொஞ்சமாவது மண் இருக்கும். அதனால ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என் வெல்லமே வந்து நெறைய கலர் குடுக்கும். என்னடா இவ்ளோ தண்ணியா இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது நல்லா வந்து இந்த அரிசியும், பாசிப்பருப்பும் வெல்லத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ரெட்யூஸ் ஆனா கரெக்ட்டா நல்லா இது எவ்ளோ நேரம் நீங்க வச்சு சாப்பிட்டாலும், அந்த நல்ல இலை இலைன்னு கோயில்ல குடுக்குற பிரசாதம் மாரி நல்லா சூப்பரா இருக்கும். அடுத்த நாள் நீங்க வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா கூட நல்லாருக்கும். இந்த பாயிண்ட்ல நீங்க இனிப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலன்னு நெனச்சீங்கன்னா, திருப்பியும் கொஞ்சம் வெல்லத்த கரைச்சு ஊத்திக்கோங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம் போடுறேன். அதாவது எடிபிள் கேம்ஃபர். பச்சை கற்பூரம் வந்து பூஜைக்கு பண்ற கற்பூரத்தோட வேற டிஃபரெண்ட்டுங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். பச்சை கற்பூரம் ஒரு சின்ன டப்பால வரும். அது வந்து சாப்பாட்டுக்கு போடக்கூடிய பச்சை கற்பூரம். இப்போ வந்து நான் ஒரு 5 ஏலக்காவ பொடி பண்ணி போட்டிருக்கேன். எங்களுக்கு தோலோட பிடிக்கும். உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா, தோல எடுத்துட்டு வெறும் அந்த விதைய மட்டும் பொடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து ரெட்யூஸ் ஆகணும். அதுக்குள்ள அது வேற பர்னருக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்ப வந்து முந்திரியும், திராட்சையும் வறுத்துக்கலாம். ஒரு பேன்ல வந்து நான் நெய் போட்டு நல்லா கொஞ்சம் ஏன்னா நெய் வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல மட்டும் தான் போட்டேன். அதனால நீங்க கொஞ்சம் ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டு, கொஞ்சம் முந்திரியும், திராட்சையும் வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் ப்ரவுன் ஆன உடனே திராட்சைய போட்டுருங்க. திராட்சைய ஃபர்ஸ்ட்டு போடாதீங்க. ஏன்னா திராட்சை டக்குன்னு வந்து உப்பி ப்ளம்ப் ஆயிடும். அது சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட்டு முந்திரி போடுங்க. அப்புறம் திராட்சைய போட்டுக்கோங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்ப இந்த சர்க்கரை பொங்கல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த பேன்ல இருக்கிற நெய்ய வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் எடுத்து திருப்பியும் அதுல போட்டுருங்க. எங்க வீட்ல எவ்ளோ பிஸியா இருந்தாலும், என்ன பண்டிகை இருந்தாலும், எங்க அம்மா எப்பவுமே ஓப்பன் பாட்ல சர்க்கரை பொங்கல் குக் பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். அத பார்த்து தான் நாங்க கத்துட்டுருக்கோம். ம் அது வந்து நல்ல டேஸ்ட் குடுக்கும். சொன்ன மாதிரி நீங்க எவ்ளோ நேரம் வச்சாலும், பிரஷர் குக்கர்ல பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்க எவ்ளோ தான் தண்ணி ஊத்தி அத வேக வச்சாலும், கொஞ்சம் நேரம் பொறுத்து அதுவும் கேக் மாரி ரொம்ப கெட்டியா ஆன மாரி ஆயிடும். இது வந்து அப்படியே எல எலன்னு இருக்கும். சூடு பண்ணி அடுத்த நாளும் சூப்பரா சாப்பிடலாம். இப்ப பாருங்க நான் இப்படி எடுத்தா கொஞ்சம் அந்த தண்ணியா இருக்கு இன்னும். அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு இத வந்து நம்ப கொஞ்சம் சுண்ட விட்டுறலாம். இப்ப நான் திருப்பி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப பாருங்க நல்லா எல எலன்னு வந்துருச்சு. அது இப்போ நான் இப்படி எடுத்து காட்டிங்கன்னா பாருங்க தண்ணி வரல. ஸோ இது கரெக்ட் கன்சிஸ்டன்சி. சர்க்கரை பொங்கல் வைக்க வைக்க கொஞ்சம் இறுகி குடுத்துரும். ஸோ நீங்க எடுக்கும்போது ரொம்ப திக்கா எடுத்துறாதீங்க. கொஞ்சம் இந்த மாரி ஊத்துற கன்சிஸ்டன்சில எடுத்தீங்கன்னா, அப்புறம் ரெஸ்ட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். சுவையான, டேஸ்டியான, டெலிஷியஸான சர்க்கரை பொங்கல் ரெடி. இத ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்க எனக்கு குடுங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் குக்கிங் வீடியோ தமிழ்ல. அதனால கொஞ்சம் ஏதாவது தடுமாற்றமோ, பிழையோ இருந்தா நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கீழ உங்க கமெண்ட்ஸையும், உங்க சஜஷன்ஸையும் போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சமையல் சுவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவ எனக்கு குடுத்துட்டே வாங்க. இது சமையல் சுவை நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இனிதே சமை மகிழ்ந்து சுவை.